ஒரு காலு ஃபுல்லா வந்து எவ்வளோ நாளாக வலி? 8 மாசமா வலி. எனக்கு என்ன முட்டி ரொம்ப வலி. எனக்கு என்ன நீ முதல்ல நான் சொன்னதை பண்ணிட்டு வா. எப்படி அடுத்த வாரம் இதை நிறைய வேலை போயிட்டு பண்ணி கொடுத்துருக்கீங்க. தாய் என்ன கேள்வி? எதுவுமே போற தயிர் தாயத்து எதுவுமே கட்டில வாங்கினீங்கல்ல. குழம்புல கத்திரிக்காய் குழம்பு மீன் உப்பு காரணம் போட்டா குறைஞ்சிருமா? இருக்குமா குறைஞ்சிருமா? இருக்கும். அது மாதிரிதான் நான் பண்ணி தரேன். நான் சொல்ற மட்டும் செய். அடுத்த வாரம் வந்து எப்படி சொல்லணும்? வீட்டுல அடுத்த வாரம் எப்படி சொல்லணும்? வந்து நான் சொல்ற மட்டும் செய்யணும். நெத்தில நாம வைக்கணும்னா என்னமா சொல்லணும்? முட்டி ஒரு 8 மாசமா ரொம்ப வலி. 8 மாசம் ஆகுதா? இந்த கையும் ரொம்ப வலிக்குது. எங்க என்ன சொன்னாங்க? ஊசி மருந்துலாம் கொடுத்தாங்க, கரண்ட் வச்சாங்க. இன்னும் வலிக்காது. இங்கே இருக்குது ஃபுல்லாவே வலிக்குது. படுக்கவே முடியாது, ஃபுல்லா வலிக்குது. நான் வலி கொஞ்சம் பாருங்க. இப்ப இல்லைங்க, ரொம்ப வலிக்குது. நல்லா பாருமா. இந்த நம்பர் எடுங்க. இதை எடுத்து அல்ல ஒண்ணுதான் போடணும். அல்ல ஒண்ணு அது நம்மளுக்கு தான். ரொம்ப பிடிச்சிட்டு அவங்களுக்கு நான் பண்ணது குறையில தெரியல சொல்றதை பண்றாங்க. இந்த பிளவுஸ் போட்டுட்டு என்ன போட தேய்க்கிறது? எண்ணெயும் போட முடியும். போடலாம். எப்படி போடணும்? போடலாம். நானே ஒரு ரெகுலரா அன்னதானம் பண்றதுக்கு வியாபாரம் எல்லாம் முடிஞ்சா பணம் பண்றதுக்கு ஒரு இல்லைங்க. அடுத்த வாரம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அது சொன்னது செய்ய நிப்பாடிக்காரு. எனக்கு வியாபாரமா இல்ல, வருமானமா இல்ல. வாங்கி அதுதான் உனக்கு ஒட்டி கூட திரும்ப குறைஞ்சிருமா? ஒரு நாள் எங்க வருது? ஒரு நாள் எங்க இருக்கு? நம்ம கிட்ட தான். அதான் லேட் ஆகும். நான் பண்ணி தரேன். நாளைக்கு அடுத்த வாரம் எங்க வீட்டுல கூப்பிட்டாங்க. காடு வெளியே எல்லாம் 2 பேரும் கூட்டம் எடுத்தாதானே என்ன முடியும்? அதான் சொன்னேன். இந்த பிளவுஸ் போடவே இந்த பிளவுஸ் போட முடியல. இவ்வளவு நீட்டா போட்டு வந்து எப்படி போட முடியும்? தூக்கம் தனியா கூப்பிட்டாங்க. இந்த மூணு ஒரு கொட்டாங்குச்சி இருக்குது, மூணு ஒரு கொட்டாங்குச்சி. இந்த மேடம் தான் இன்னைக்கு. நான் இல்ல, இவங்க தான். அவங்க மேல ஒட்டும். சொல்ல புரிஞ்சிக்க மாட்டேங்குது. ஆள் உட்காந்து எடுக்க முடியாது. அது சுத்தி போட்டாரு. நம்ம அந்த பொன்னூராம்பேட்டையில இருந்து வந்து இதெல்லாம் போட்டாரு. அப்புறமா வந்து
சாமி இல்ல ஒரு வாரம் வெளியே அது யாரும் ஒரு வாரம் அப்ப ரொம்ப நிக்கவே அதுதான் இப்போ புரியுதுங்களா? நீங்க தான் இப்போ வந்து போனீங்கன்னு சொல்லி போனாங்களா, அதுக்கப்புறம் ரியாக்ஷன் எப்படின்னு நம்மளும் தெரியாது. அடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லப்பா நான் இங்க பேசுறேன் ஆறு கம்மி நல்லா தூக்க முடியலங்க கைய. இது எப்படி தூக்குறது? உடனே பாருங்க, பாதி வழியா குறைன்னு பாருங்க. கையை லூஸ் பண்ணி டைட் அப்படின்னு முடியாது. இந்த வேலை தான் செய்யறேன் சாமி. நான் போறது அங்கே வாரம் செய்யுது போறேன். டைட் போட்டுக்கிட்டீங்களா? போடுறது டைட் இல்லை, டைட் தூக்கமா அப்படியே 2 கேஸ் தூக்கி போய் பதா வழியா மிடிக்க பள்ளியா நேரத்தை சொல்றேன். உங்களுக்கு வந்து கை வரீங்க இல்ல இல்ல ஏற்கனவே இவ்வளவு தூரம் வந்து சின்ன சுத்தம் மொத்தமா இன்னைக்கு வரதான் வழியாவா? வழி குறைச்ச வழியா? வலி இப்ப எல்லாம் வலி தெரியாதுங்க. நைட்டு போய் சொல்ற வழியா? இப்ப வலி குறைச்சா குறையா? அதை மட்டும் சொல்லுங்க. அதை பேச மாட்டேன்ற. வலி குறைச்சா குறையா? வலி குறைஞ்சு முன்னோட தூக்க முடியலையா? அதை பேச மாட்டேன்றீங்க. அப்புறம் நைட்ல வருதுன்றீங்க. நைட்ல வர கதை இப்ப பேசுறீங்க. நைட்ல வர கதை எப்படி பேசுறீங்க? தூக்கமே இல்லைங்க. இப்ப வரதான் வழியா? அதை சொல்ல மாட்டேன்றீங்க. இவ்வளவு வருது உனக்கு கையு முடியலையா? நைட்ல வருமா எடுமா
எல்லாம் டைட்டா போட்டுருக்காங்க எல்லாம் tight. நான் போய் சொல்லிட்ட முடியாது உங்களுக்குன்னு சொல்றேன். நைட்டி கூட போடுவீங்க. ஸ்கிராப் போட்டு போட சொல்லிட்டீங்களா? அது எங்க வந்து நினைச்சாங்க போட்டு காத்து ஏன் எதுவுமே காலத்துல போதும் சாம்பார் வாய் வைக்கிறேன். நல்ல தம்பி தூக்கத்தான் கையில குடுத்துக்கிட்டு வச்சுட்டு இருக்க மாதிரியே தூக்க முடியல. எனக்கு காசு வாங்கக்கூடாது. தூக்கு 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 இப்ப வாங்க எப்படி வருது இப்ப தூக்குமா கையில் இருக்குமா வரலையா இப்ப அப்புறம் வரல நீங்க சொல்லி போடுற வீட்டுல போட்டு எண்ணெய் போட்டு உருவணும் உருவிட்டு தண்ணீர்ல கொஞ்சம் கழுவு போட்டு ஒத்தணும் இங்கே தரணும். இப்ப வருங்க ஃபுல்லா தரணும் இதுல அப்பதான் குறையும் இன்னும் குறையாது. என்ன சொன்னேன் வீட்டுல கல்லு உப்பு போட்டு ஒத்தணும் கழுவு தண்ணியில போட்டு சூடு பண்ணிட்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு சூடு தரணுமோ இந்த சாப்பாடு இது வந்து முட்டி அது ஒரு 8 மாசம் அடிக்குது. சொல்ல மாட்டேன் இருக்கா இல்லையா உணர மாட்டேன் இருக்கான்னு பாருங்க. நடக்கவே முடியாது. நடந்து போகணும் நல்லா ஸ்பீட் நடங்க. என்ன நீ நடக்குதா ஒழுங்கு பிடிக்க இருக்கு குழந்தை கூட நல்லா நடக்குது யாரும் நடக்க மாட்டீங்க. படம் சொல்லலாமா சொல்லுமா தொட்டு பாருங்க. வீட்டுங்க நான் பலாவரத்துல இருந்து வர்றேன். என் பேர் சுல்தான் பிவி. கை வலி கால் வலி எனக்கு 1 வருஷமா எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஆஸ்பத்திரி மாத்திரை மருந்துன்னு நிறைய போய்கிட்டு இருந்துச்சு. இங்கே ஐயா மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு யூடியூப்பில் பார்த்து இங்கே வந்தவங்க இங்கே போரூருக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கை வலி கால் வலி பரவாயில்ல.